சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. காந்தி காமராஜர் கட்சி சார்பாக இந்த நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக காந்தி காமராஜர் கட்சி நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் இசக்கிமுத்து அவர்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 38வது நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: காந்தி காமராஜர் கட்சி சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எங்கள் கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம். அதற்காக இன்று 234 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியீட்டை மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் சமர்ப்பித்து வேட்பாளரை அறிவிக்க உள்ளேன் எனவும், தேசிய தலைவராகிய நான் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்று கூறினார். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் 2 லட்சம் ரூபாய் அளிப்போம் எனவும், மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நல்லாட்சி வழங்குவோம் என்றும் அவர் கூறினார். நான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும், மாநில தலைவர் சைதாப்பேட்டை தொகுதியிலும், தேசிய செயலாளர் ஆலந்தூர் தொகுதியிலும், தேசிய பொருளாளர் நிக்கல் சிராஜ் அவர்கள் மதுரவாயல் தொகுதியிலும், எல்லோரும் 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற மக்கள் மத்தியிலே மக்களை சந்திக்க இருக்கிறோம். மக்களுக்கு அடிப்படையான என்னென்ன செய்வோமோ அதை செய்ய, வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளருக்கு 2 லட்சம் அக்கௌண்டில் சேர வேண்டிய அளவுக்கு நாங்கள் பல்வேறு திட்டத்தை தீட்டி உள்ளோம். பல்வேறு அடிப்படை வசதிகளை மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து மக்களுக்கு சிறப்பான பணியை செய்ய காந்தி காமராஜ் காங்கிரஸ் உறுதி பூண்டு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வான பல்வேறு திட்டத்தை தீட்டி மதுவை மக்களுக்கு ஒழித்து கொண்டு மாற்று வழி செய்து மக்களை நல்ல ஒழுக்கத்தை காட்ட எல்லோரும் தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் கோடீஸ்வரர்களாக ஆக்க, ஏழைகள் என்ற சொல்லுக்கு இடமில்லாதபடி ஒரு சிறப்பான திட்டத்தை அமைத்து அவங்களிடம் வாக்கு கேட்க இருக்கிறோம். அதை மக்கள் எங்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு இந்த எம்ஜிஆர் சமாதியில் உறுதி பூண்டுகிறோம்.